ஈசிஆர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். அந்த காலத்தில் நினைத்தானே இனிக்கும் படத்தை பார்க்காத இளைஞர்களே அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கமல் ஹீரோ, ரஜினிகாந்த் செகண்ட் ஹீரோவாக இருக்கும். அப்படி இருந்தது. அந்த படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சாங்கெல்லாம் செமைட்டு. அதுதான் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கடைசி ஹிட்டு கொடுத்த படம். அதோட எம்எஸ் விஸ்வநாதன் காலி. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளத்தை 2 பேருக்கு பாதி 50,000 பிரித்து கொடுக்குறாங்கன்னு வைங்க. எதுக்கு 2 பேர் தனித்தனி ஹீரோவான வச்சுன்னா ஆளுக்கு 1 லட்ச ரூபா வாங்கலாம்ல. உங்கள் கேரியர் நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்களும் வளர வைக்கிறது இருக்குன்னு சொல்லி 2 பேரும் மியூச்சுவலாக பேசி பிரிஞ்சது தான். ரஜினியால் மிகப்பெரிய பாராட்டு பெறக்கூடிய ஒருத்தர் கமல்ஹாசன். ரஜினியை பார்த்து வியக்கக்கூடிய ஆள் கமல்ஹாசன். ஆனால் கமல்ஹாசன் ஃபீல்டில் நிற்க முடியல. மீன்ஸ் ரஜினியை பீட் பண்ணவே முடியல. ஏன் லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் அப்படி சரண்டர். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் பெரிய ஸ்டார்னு, நம்ம மட்டும்தான் பெரிய ஸ்டார்னு நினச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோம். ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் எப்போ இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புதுசாக பேச்சு இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிட்டாரு. இது ரசிகர்களாக இருக்கட்டும், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. 40 வருஷத்துக்கு அப்புறமா இணையறாங்கன்றது. அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் நிறைய பேசியிருக்காரு, அதை பற்றி நம்ம பேசலாம் சார். இணையறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேரத்தை பற்றி ஒரு பெரிய பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ கமல் மட்டும், அதாவது கமலஹாசன் பொறுத்த அளவுக்கு 2 பேரோட ட்ராக் அந்த 70s ஆரம்பிச்சுது. எண்டில் ஆரம்பிக்கும் போது கமலஹாசன் ஒரு ஸ்டாராக இருந்தார். ரஜினி உள்ளே வரும்போது, ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது கமலஹாசன் ஒரு ஸ்டாராக இருந்தார். அப்போ ஒரு பில்டப் அப்படி இருக்கும்ல, அப்படியே இருக்கார், வராரு. ஸ்டாராக இருந்தார் மீன்ஸ் பெரிய ஸ்டாராலாம் இல்லை, அப்கமிங் உள்ளே நுழையிறார். அப்போ தான் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி அவங்க இருந்தாங்க. அதற்கு அப்புறம் இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் பாயின்னு அப்போ இடையில ஒருத்தங்க போவாங்க. ஒரு காலத்தில் மாதவன், அப்புறம் அப்பாஸு. இந்த சாக்லேட் பாய் பூராமே சாக்லேட் கரைஞ்சி போயிடும் கொஞ்ச நாளில். அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா அப்படியே இதாகிடும், அது சாப்பிட முடியாமல் ஆயிடும். ஆனால் அந்த சாக்லேட் வர பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்ச நாளில் வீணாக போயிடும். ஸோ கடலை மிட்டாய் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நடிகர்களும் இருப்பாங்க. ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது, நீண்ட காலம் மக்கள் ரசிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. சாக்லேட் பாய் ஒவ்வொரு காலத்தில் ஒருத்தர் காணாமல் போகிறார். அந்த காலத்தில் ஒரு சாக்லேட் பாயாக உள்ளே வந்தவர் தான் கமலஹாசன். ஆனால் ஒரு சாக்லேட் இவ்வளோ நாள் இருக்குமான்றது, ஏன்னா அவர் ரூபத்தை மாற்றிக்கிட்டார். புரியுதா? ரூபத்தை மாற்றிக்கிட்டதுனால கமலஹாசன்னார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜின்ற ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் ஜெய்சங்கர் இருந்தார், மர்ம கதைகளுக்கெல்லாம் பயங்கரமாக ஓடி. இப்போ ரவிச்சந்திரன் இருந்தார், அவர் அந்த காலத்து சாக்லேட் பாய் தான் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் வருவார், போவார், ஜாலியாக டான்ஸ் ஆடுவார், அவர் இருந்தார். நிறையா பேர் இருந்தாங்க, சிவகுமார் இருந்தார். இதுக்கு இடையில தான் கடைசியாக வர்றது தான் கமலஹாசன். அந்த காலகட்டத்தில் வரும்போது சாதாரண ஒரு மீசை இல்லாத ஒரு பையனாக வருவார், இல்லை மீசை அந்த மாதிரியான ஒரு 18 வயசு 20 வயசு பையன். அப்போ அவரை மெருகேற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே பாலச்சந்தர் மெருகேற்றி கொண்டு வரும்போது ஒரு அழகான ஒரு லவ்வர் பாயாக, சாக்லேட் பாய் லவ்வர் பாயாக மாறுறாரு. மாறும்போது பார்த்திங்கன்னா நினைத்தாலே இனிக்கும்னா, அதாவது அதை அந்த காலத்து இப்போ பாட்டிகளாக இருப்பாங்க. அந்த காலத்தில் நினைத்தாலே இனிக்கும் படத்தை பார்க்காத இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் இன்றைக்கி வரைக்கும் அதை பார்க்கலாம். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாலியான ஒரு படம். அந்த காலத்து சிங்கப்பூர் எப்படி இருந்தது அப்படின்றது பார்க்கலாம். அதில் கதையே இருக்காது, சும்மா ஜாலியாக அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம். அப்புறம் கடைசி லவ்வர் செத்துருவா, இப்படி போகும் அந்த படம். அதில் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கமல் ஹீரோ, ரஜினிகாந்த் செகண்ட் ஹீரோவாக இருப்பார். அவர் ஒரு சேட்டை பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக படத்தை நகர்த்திட்டு போகிற ஒரு ஆளாக ரஜினி இருப்பார். ஒரு ஒரு லவ்வராக, ஒரு ஹீரோவாக கமல் இருப்பார். அப்படி இருந்தது. அந்த படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சாங்கெல்லாம் செமைட்டு. அதுதான் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கடைசி ஹிட்டு கொடுத்த படம். அதோட எம்எஸ் விஸ்வநாதன் காலி, பீக்கில் போச்சு. 10-12 பாட்டு அடித்து பயங்கரமாக. அதுக்கப்புறம் அந்த படம் தான் பார்த்திங்கன்னா கமல் ரஜினி நடித்த படம். அதான் லைட்டாக அப்படி வில்லனிக்கு ஹீரோவாக ரஜினி அப்படி
மெயின் ரோலு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீதரோடைய படம். அது சங்கரே அவரை பார்த்து தான் பண்ணுவார். அப்போ அவரு ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பயங்கரமான அது இளமையான ஃபிலிம் மேக்கர். அந்த காலத்தில் அவர் எடுத்த படம் தான் அந்த காலகட்டத்தையே லவ்வு, அந்த காலகட்டத்தையே இதெல்லாம் இருக்கும், விதவை பிரச்சனை இதெல்லாம் இருக்கும், அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருப்பாரு. கொடுத்துருந்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு கம்பெனி ஓனர் மாதிரி, அவர்கிட்ட வேலை பார்க்குறவர் கமல்ஹாசன் மாதிரி. ஆனால் கமல்ஹாசன் ஹீரோ, அது நீங்கள் யார் ஹீரோன்னே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு அருமையான படம். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோயின்னு அவங்கள கடைசியில் 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இடையில வேறு மாதிரியாக போயிடும். போனோடனே அவள் என்ன பண்ணா, ரஜினியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி போகும். இப்படிலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி அதாவது ஈக்குவல் ரோலில் நடித்தாங்க. அதுக்கு முன்னாடி பல படங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமல் படத்தில் ரஜினி லைட்டாக வந்துட்டு போவார். அதுக்கப்புறம் 2 பேரும் அது ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த படங்கள் எல்லாமே ஹிட்டு. கமல் ரஜினி சேர்ந்து நடித்த படங்கள் ஃபுல்லாகவே ஹிட்டு. அதனால் என்னென்னா எல்லாருமே கமல் ரஜினியை ஒன்றா புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய டேரக்டர் கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாலச்சந்தர் தான் உங்களை வளர்த்து விட்டார். இப்போ ஸ்ரீதர் கேட்குறாரு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அவர் பெரிய டேரக்டர். ஸோ இப்படி பல்வேறு இயக்குநர்கள் அந்த காலகட்டங்களில் எஸ்பிஎம் கேட்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் 2 பேரும் முடிவு பண்ணி தான் பிரிஞ்சதா கமல்னு சொல்கிறாரு, ரஜினி சொல்கிறாரு. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளத்தை 2 பேருக்கு பாதி 50,000 பிரித்து கொடுக்குறாங்கன்னு வைங்க. எதுக்கு 2 பேரும் தனித்தனி ஹீரோவாக நினச்சுன்னா ஆளுக்கு 1 லட்ச ரூபா வாங்கலாம்ல, உங்கள் கேரியர் நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்களும் வளர்றதுக்கு இருக்குன்னு சொல்லி 2 பேரும் மியூச்சுவலாக பேசி பிரிஞ்சது தான். அது வரைக்கும் கமல் ரஜினி அப்படின்ற அந்த இதே இல்லை. அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் கமலுக்கு ஒரு குரூப்பும் ரஜினிக்கு ஒரு குரூப்பும் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. அது அப்படியே வந்தது, அப்படியே போட்டியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன, அதான் பிஸ்னஸ் தான். கமல்ஹாசன் அவர்களும் ரஜினி அவர்களும் 2 பேரும் ஃப்ரெண்டுன்னுவாங்க. ஆனால் அது ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா தொழிலுக்கு ஆகாது, புரியுதா உங்களுக்கு? அதனால் எதுக்குற மாதிரி அப்படியே சும்மா கமல் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் கமல் ரசிகர்கள் அவனாக ஒரு கணக்கை போட்டு குருட்டு கணக்காக போயிட்டு இருப்பான். ரஜினி ரசிகர் இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. இதில் அவர் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், நாங்களா பிரிஞ்சில்ல, நீங்களா தான் போட்டியாக மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையிலையும் சொல்லியிருக்காரு. ஒரே பிஸ்கெட்டை 2 பேரும் பாதி எடுத்துகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு தான் பிரிஞ்சு போனோம் அப்படின்றத. இப்போ என்னென்னா ஆளுக்கு ஒரு பாக்கெட்டாக எடுத்துக்கிறோன்றதே ஏன்னா மொத்தமாக அட்டையை போடலான்னு கடைசி காலத்தில் கமல் சொல்லுவார். ஸோ இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கமல் வேறு ட்ராக் எடுத்து ஒரு லவர் பாயாக இருந்தார், ஒரு 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 யங் ஹீரோவாக இருந்தார். அப்போ இது ரொம்ப நாளைக்கு ஓடாது கதை அப்படின்னா அப்பயே முடிவு பண்ண கமல்ஹாசன் 25 வயசு 30 வயசுலேயே அந்த காலகட்டத்திலேயே டபுள் ரோல், அப்பா ரோல் மகன் ரோல் இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு வரைக்கும் எந்த நடிகருக்குமே அப்பா மகன் ரோல் கமல் மாதிரி செட் ஆகவே இல்லை. நீங்கள் கடல் மீன்கள்னு ஒரு படம், அது எடுத்து பாருங்கள். அந்த கடல் மீன்கள் படத்தோடைய கமலோடைய அந்த கேரக்டர் கெட்டப் இருக்குல்ல, அதை தான் எடுத்து நாயகனை மாற்றிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கடல் மீன்களில் தாடி வச்சுருப்பார், நாயகன்லாம் தாடி எடுத்து தலையை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்பா அதாவது ஒரு இளம் வயதில் 25-30 வயசுலேயே அப்பா ஒரு வயசான கேரக்டரும் மகனாக ஒரு யங் கேரக்டரும் கமலஹாசன் தவிர வேறு யாருமே சூட் பண்ணவும் இல்லை, இது வரைக்கும் சூட் ஆகவில்லை. சிவாஜி கணேசன் மணிக்கு அவரை விட்டுருங்க, அந்த மாதிரி செட் ஆகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்போயே என்னென்னா தன்னை விட வேறு வேறமான கேரக்டரை மாற்றி நடித்து, ஏன்னா கமலஹாசன் அவரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் சிவாஜி கணேசனோட தீவிர வெறியர்னு சொல்லுவோம். அவர் ஒரு கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பார்ப்பார் கமலஹாசன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கேரக்டர் அவர் 10 கேரக்டர் நடித்தார், 8 கேரக்டர் நடித்தார். இவர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார், வேறு கேட்டப்பில் நடிப்பார். அந்த மாதிரிலாம் இவர் ட்ராக்கை மாற்றிக்கிட்டார். ரஜினிகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார். இப்படின்னு தட்டினா 10 பேர் விழுகணும், இப்படி தட்டினா 20 பேர் விழுகணுன்ற மாதிரி மாற்றி இப்படி உள்ள ரசிகர்கள் பூரா ஈர்த்துட்டார். இந்த உலகத்தில் ஆக்ஷன்ஸ் ஹீரோ மட்டும்தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும், அதிகமாக புகழ் பெற முடியும். ஓகே, நீங்கள் அப்படி நடிப்பார் இப்படி நடிப்பார்னா அவர் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. பல உலக திரைப்படங்களில் மிகப்பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் பேர் இருக்குமே தவிர மக்களுக்கு தெரியாது, போய் வாஸ்ட்டாக ரீச் ஆகாது. ஆக்ஷன் ஹீரோ இப்போ ஆர்னால்டு எடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிரிக்காவில் கேட்டிங்கனாலும் தெரியும், இந்தோனேஷியாவில் கேட்டிங்கனாலும் தெரியும், சைனாவில் கேட்டிங்கனாலும் தெரியும், அமெரிக்காலையும் தெரியும். ஆனால் இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க. இப்போ சில
கேரக்டர் இதில் பண்ணிட்டு ஆஸ்கர்லாம் வாங்கினவங்க இருக்காங்க. ஆமா. அவங்களாம் யாருக்குமே தெரியாது. பார்த்த பிறகுதான் தெரியும் தெரியும். எப்படி ஒண்ணு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் படங்களுக்கு தான் இவ்வளோ ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது அப்படின்றத ரஜினி அதை பிடிச்சி அப்படியே வந்துட்டார். அது ஆக்ஷன் படத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்கலாம், மலையிலேருந்து குதிக்கலாம், தண்ணிக்கு அடியில் போய் போகலாம், என்ன ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகலாம், அங்கேருந்து ட்ரெயினில் குதிக்கலாம், ஓடுற ட்ரெயினில் இப்படிலாம் பண்ணலாம். அதை பற்றி அவனுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இல்லை, அப்படியே ரஜினி போய் அப்படியே போயிட்டார். 2 பேருக்கும் பெரிய மார்க்கெட்டு. ஆனால் ரஜினி அப்படி போனோடனே கமலை தாண்டிட்டார். எப்படியோ ரஜினியோட மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 25 வருடங்களா, 30 80கள்லேருந்தே, இப்போ 90னா 90 2000 2025 வந்துச்சா, அப்போ 90 ஒரு 10 வருஷம் 35 வருஷம் வந்து ரஜினியோடைய எப்படின்னா அவர் வாங்கின சம்பளத்தை கமலஹாசன் பீட் பண்ணவே முடியல. அப்படி ஈக்குவலாக அடம் பிடிச்சி வாங்கி எதையோ பண்ணால் கூட அடுத்த படத்தில் ரஜினி டபுள் டைம் ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. அதே மாதிரி படம் சக்ஸஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கமலஹாசனை விட ரஜினிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். பெரிய அளவில் செலவு பண்ணப்பட்ட படம்லாம் கமலஹாசன் படம் தான் அதிக தோல்வி அடைஞ்சிருக்கு, ரஜினி படம் தோல்வி அடைஞ்சது இல்லை. ஸோ இப்படி 2 பேரும் போக்கா மாறும்போது என்ன ஆகுதுன்னா, இப்படி காலங்கள் போயிட்டுருக்கு. கமல் ரஜினியை பீட் பண்ணவே முடியல அப்படின்ற. ஆனால் ரஜினியால் மிகப்பெரிய பாராட்டு பெறக்கூடிய ஒருத்தர் கமலஹாசன். ரஜினியை பார்த்து வியக்கக்கூடிய ஆள் கமலஹாசன். ஆனால் கமலஹாசன் வந்து ஃபீல்டில் வந்து நிற்க முடியல மீன்ஸ் ரஜினியை பீட் பண்ணவே முடியல. அது எப்போ நடக்குது அப்படின்னா, ஏன் வந்து இந்த டைரக்டர் யார் இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ், ஏன் லோகேஷ் கனகராஜ் கமலஹாசன் அப்படி சரண்டர் அப்படின்னா, கமலஹாசன் இவ்வளோ அறிவுஜீவி, இந்த மேக்கப் அங்கே போய் அமெரிக்காவில் கற்றுக்குவார், ஹாலிவுட்டில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு எல்லாம் பண்ணால் கூட ஒரு வெங்காயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்கிட்டு இருந்தேன் கமலஹாசன். அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் பார்த்து டைரக்டரை பிக் பண்ணுவார், அவர் பார்த்து கதை எழுதுவார், இப்படிலாம் அகாவலியாக போன கமலஹாசன் என்னைக்கு எந்திரிச்சு நிற்கிறாரு, ரஜினியை பீட் பண்ணி ஒரு மாதம் அடித்து இவ்வளோ தன்னுடைய வாழ்நாள்லேயே சம்பாதிக்காத பணத்தை ஒரே படத்தில் சம்பாதிச்சாருன்னா அது விக்ரம் தான். கண்டிப்பாக புரியுதா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சான்னா, நம்ம பாட்சா பழிக்கலை, நம்ம என்ன தான் உருண்டு புரண்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போயிட்டு வந்தால் கூட டைரக்டர்ன்ற வேறு. அந்த டைரக்டர் இப்போ எப்படி பாலச்சந்தர் ஒரு காலத்தில் உங்களுக்கு பெரிய ஆளாக இருந்தாரோ, அதுக்கப்புறம் கமலஹாசனுக்கு பாலச்சந்தரை விட தாட் ப்ராசஸில் மாறி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு அவரை பீட் பண்ணி அவரை குழந்தை மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை பையன் வந்து கமலஹாசனை குழந்தை ஆக்கிட்டாங்க. இப்போதான் அவருக்கு புரிய வருது, நம்ம ஃபுல்லாக சரண்டர் ஆகிடணும். ஆமாம், அப்போ தான் எதுவுமே தலையிடக்கூடாது. தலையிட்டோம்னா டோட்டலாக பழைய பாணியில் தான் படம் போகுன்றது தான். விக்ரம்ன்ற படத்தில் நடிக்கலை, வந்துட்டு போனார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவர் நடித்த படம்லாம் ஓடல, வந்துட்டு போன படம் ஓடுது. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேறு சினிமா சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் கமலஹாசன் ஹீரோ கிடையாது. புரியுதா? ஆனால் கமலஹாசன் படம் விக்ரம்ன்றது கமலஹாசனோட டைட்டில். கமலஹாசனோட பார்ட் 2 எல்லாம் காமிச்சிட்டு, ஐயா அவங்களுக்கு வயசாகிடுச்சு. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா இருப்பார், பையன் பொண்ணு எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அந்த அப்பா வந்து ரொம்ப முக்கியமான, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்னால பல நன்மைகள் நடக்கும். ஆனால் அவரை ஃபுல்லாக விட்டிங்கன்னா குடும்பம் வீணாக போயிடும். அவர் சொல்கிறத முழுசாக கேட்டிங்கன்னா, புரியுதா அவனுக்கு, அது வேறு மாதிரி, அது வந்து செட் ஆகாது, பழமைவாதத்துக்கு போயிடும். இல்லை பையனோ பொண்ணோ சொல்கிறது முழுசாக கேட்டிங்கன்னா புதுமைவாதத்துக்கு போய் குடும்பம் நாசமாக போயிடும். ஆனால் எல்லாருமே ஒரு வீட்டில் இருக்கணும், எல்லா விதமான விஷயங்களும் அதில் இருக்கணும். அப்பாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அவ்வளோ கொடுத்தே ஆகணும். ஆனால் அவ்வளோதான் கொடுக்கணும். அம்மாவுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். பொண்ணுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ, எந்த இடத்துல கட்டுப்பாடாக இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றப்ப அந்த குடும்பம் நல்லா போகும். இல்லாமல் யாராவது அப்பா கையில் டாமினேஷன் பண்ணி எடுத்தாருனால அந்த குடும்பம் வந்து டுபாகூராக போயிடும். ஏன்னா பொண்ணு பேச்சை கேட்டிங்கன்னா நாசமாக போயிடும், மருமக பேச்சை கேட்டிங்கன்னா தெருவுக்கு வந்துடுவான், மகன் பேச்சை மட்டும் கேட்டிங்கன்னா நாசம்தான். அப்போ எல்லோரும் பொண்ணாக இருக்கும்போது ஒரு ஹிட்டாக அதில் அதை கொடுத்தவர் யார்? லோகேஷ் கனகராஜ். கமலஹாசன் இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது, கமலஹாசன் நடிக்கணும் ஆனால் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கமல் படம் விக்ரம் அப்படின்னு காமிச்சு கமலை பூஸ்டப் பண்ணிவிட்டு வில்லன் கேரக்டரையும் அதர் கேரக்டர்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர்களெல்லாம் அடுக்கி சூர்யாவையும் உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கலர் கொடுத்து ஒரு பூஸ்டப் கொடுத்து கொண்டு வரும்போது இந்த இது கமலுக்கு லாபம் யாருக்கு? கமலுக்கு தானே. கண்டிப்பாக நீங்கள் பேசாமல் இருங்க, சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஆமாம், பார்த்துக்குறோம். இப்போ கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போட்டோன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பார்க்க போகும்போது
ஒரு வார்த்தை கேட்பாங்க. ம். அது எதுக்குன்னா சும்மா ஃபார்மாலிட்டி, தாத்தா இப்போ ஓகேவா, நான் சரி அவர்கிட்ட கொடுத்து தட்டை மாற்றுங்கன்றது எதுக்குன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். நான் மாற்ற மாட்டேன்னா போயான்னு தள்ளி விட்டுருவாங்க. ம். அந்த மாதிரி தான் இப்போ கமலை வச்சு ஓகே. லோகேஷ் படம் பண்ணார். அது ஹிட் ஆனோடனே கமல் வந்து அந்த இது இப்போ அபிராமி முதல்ல அலைஞ்சிட்டு இருந்தார். அதனால படம்லாம் நாசமாக போச்சு. இப்போ லோகேஷ் லோகேஷ் அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால அவர் வெற்றி மேலே வெற்றி பெறாரு. இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ணால் லோகேஷ் கனகராஜ் எதாக இருந்தாலும் உருட்டிடுவாப்புல ம். அப்படின்ற ஒரு இது நம்பிக்கை வந்தோடனே சரி அப்போ 2 பேர் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் கமலஹாசனை தான் லோகேஷ் படம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமா. இப்போ ரஜினியும் உள்ளே இழுக்கிறாங்க. இழுக்கும்போது கமல் சொல்லிட்டாரு சரி 2 பேர் நடிக்கிறோன்னு ஓகே பண்ணிடுறாரு. 40 வருஷம் ஆச்சு. இன்னொன்று அவர் சொல்லியிருந்தாரு, ஆங்கரே சொல்லியிருந்தாங்க 2 பேரும் சரிங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பக்காவான ஒரு மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி காவன சொல்லியிருந்தாரு. மூவியான இருக்கின்ற அளவோட நிறுத்திடணும். 1000 கோடி 2000 கோடின்னு விட்டாங்க, மண்ணை கவி தெருவுக்கு வந்துடுவாங்க 2 அதுக்கு பேருமே. கமல் அவர்களே சொல்லியிருந்தாரு, நீங்க சொல்லாதீங்க, இப்ப சொல்ல தேவையில்ல, ஏன்னா எவ்வளோ சூப்பரா போகும்னு சொன்னாலும் மக்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு. அவருக்கு அந்த பழைய படங்கள் எல்லாமே ஃபிளாப் ஆனது இல்லைன்னா சரியா ஓடாதது ஞாபகத்துல இப்படி சொல்றாரு. முன்னாடி நம்ம வாய் விட வேண்டாம். ஆமாம், ஓகே. நாய் துரத்தின ஞாபகம்லாம் வந்துட்டு போகும்ல பைக்கில் போகும்போது. எல்லாமே நீங்கள் என்ன தான் பென்ஸ் பிஎம்டபிள்யூ வாங்கி டெவலப் பண்ணிங்கனாலும் சின்ன வயசில் நாய் துரத்துல கொஞ்சம் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி தான் கமல்ஹாசனுக்கு இப்போ தான் கமல் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மெச்சூர்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கமல் வந்து தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் பெரிய ஆள், நம்ம நடித்தா அப்படி போயிடுன்றதுனால வீணாக போயிட்டார். ஓகே. இப்போ தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிடையாது, அவர் வந்து இறைவனுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கிடையாது, இருந்தாலும் அந்த தன்மைக்கு அவர் வந்துட்டார். அப்படின்னா நம்ம கிடையாது, எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்குவான்ற கதை தான். யார் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எது ஓடாதுலாம் நம்ம எத்தனை வருஷம் தண்ணி குடித்தாலும் சினிமாவில் கண்டுபிடிக்க முடியாது ஓகே அப்படின்னு கமல் ஒரு ஞானியாக மாறி இன்றைக்கி இதுக்கு ஒத்துக்கிறாரு. நிச்சயமாக அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும். ஓகே. லோகேஷ் ஏதாவது விட்டுருவாங்க போட்டு ஏதோ பூரியை போடுவார், பூரியா இல்லைன்னா அதே 2 சமோசா பேரோட ஒரு பாட்டு எடுத்து உள்ள ஸ்ப்ரிங் ரோல்னு ஒரு இதை போட்டு எப்படியா வித்துருவார், படத்தை வித்துருவாங்க. ஓகே. விற்காத பூரியை கூட உள்ள ஏதாவது ஸ்டஃப் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல்னு வித்துருவாப்புல. அந்த திறமை யார்கிட்ட இருக்குது, லோகேஷ்டே இருக்குது. அப்போ இந்த 2 பேரையும் வச்சு எடுக்கக்கூடிய இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். இப்போ ரஜினி கேட்குற பேமெண்ட்டே கொடுத்துருவாங்க. இப்போ ரஜினி ஒரு 120 120 கேட்பாரு, இன்னும் 1000 கோடின்னு ஒரு கதை விட்டு எல்லாம் ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக கமல் கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா இந்த படத்தை 2 பேரும் சேர்ந்துறாங்கல்ல. அப்போ கமலுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். கமல் வாழ்நாள் பூரா நடித்து வீணாக போன கமலுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. பணமும் பெருசாக சேர்த்து வைக்கல, இருக்கிற பணத்தை சினிமாவுக்குள்ளே போட்டு வீணாக போயிட்டார். இந்த விக்ரம் வந்ததுக்கப்புறம் தான் கமல் வந்து எந்திரிச்சு இவ்வளோ பெரிய பேமெண்ட்டை பார்த்துருக்காரு அக்கௌண்ட்டில். ஓகே. இப்போ அடுத்து அதே அளவான பேமெண்ட்டு இந்த படத்துக்கு வாங்கிடுவாங்க. போதும், இதுக்கு விட கமலுக்கு வந்து செட்டில் தான். ஓகே. கமல் அவர்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய படங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹைப் கொடுத்தாங்க, கடைசியாக வந்து ஹைப் கொடுத்தா அந்த படம் சிந்தா பார்த்தா, அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. ஆமாம், அதுதான் அவருக்கு இப்போ தான் புரியுது. இத்தனை வருஷமாக அவருக்கு புரியலை. அது வந்து இந்த வயசில் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். ஏன்னா அவர் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு, அதாவது சினிமாவை நேசிக்கக்கூடிய, சினிமாவாகவே வாழ்ந்து சினிமாலே வாழ்ந்தவர். அவர் ஃபெயிலியருக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு, ஒரு ரசிகராக இல்லை பத்திரிக்காரனா தெரிஞ்சு என்னென்னா, தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் பெரிய ஸ்டார்னு, நம்ம மட்டும்தான் பெரிய ஸ்டார்னு நினச்சிருந்தார். இப்போ நம்ம ஒரு ஸ்டார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கமல் மாதிரிலாம் வந்து சினிமாவை நேசித்தவர்களோ எடுத்தவர்களோ கிடையாது தான். அதை அடுத்தவன் சொல்லணும், அவராக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவராக சொல்லிகிட்டு இருந்தது போய் இப்போ அடுத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை எப்போ வந்திருக்குன்னா கடைசி காலத்தில் வந்திருக்கு. இப்போ அவரோட படங்கள் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆன காலத்தில் கமலும் ரஜினியும் மீண்டும் ஒரு ரவுண்டு வந்து சக்கா போட்டுருங்க. இன்றைக்கி 50 வயசு விஜயே தாக்கு பிடிக்க முடியாமல் தெரிச்சு ஓடுறாப்புல சினிமா, இது அரசியலுக்கு ஓடி பொழைப்பு நடத்தணும்னு. ஆனால் கமலும் ரஜினி இன்னும் சினிமா நேசிச்சதுனால 2 பேரும் இன்னும் சினிமாவில் இருக்காங்க. அதுவும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து இந்த அரசியல் வடையை சுடாமல் இருந்திருந்தாருன்னா அவருக்கும் ஒரு பெரிய மரியாதை தொடர்ந்து இருந்திருக்கும். யாருமே அவரை எதிர்த்திருக்க மாட்டாங்க. அவர் இடையில வந்தால் வருவேன், நான் நாளைக்கு வருவேன், நான் எப்போ வருவேன் தெரியாது, அந்த லூசுத்தனமான பேச்சுகள் இருக்குது. அதனால தான் ரஜினி இடையப்பட்ட காலத்தில் போட்டு ஆளாளுக்கு அடித்தது. ரஜினி சினிமா மட்டும் இருந்தாருன்னா அவர் மாதிரி ஒரு ஒரு ஆக்டரை வந்து நம்ம ஒரு ஒரு பெர்ஃபார்மரை, அதாவது எப்படின்னா மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த். அவர் மேலே எந்த குறையும் கிடையாது. ஆனால் இடையில இந்த வடையை சுட்டதில் தான் அவர் மாட்டிக்கிட்டார். கமலஹாசனை பொறுத்தளவுக்கு தன்னிலை அறிஞ்சு இன்னைக்கு சன்னியாசம் போன மாதிரி சினிமா திரை சன்னியாசம் போயிட்டார். போனதுனால அவர் ஒரு சன்னியாசியை நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே அவர் சினிமாவில் பெரிய ஆள் தான். இந்த 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனை பூரா காலி பண்ணுற மாதிரி 70-80 வயசில் வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்க முடியுன்றது இவங்க காட்டுவாங்க.
ஓகே சார். நீங்க பட்ஜெட் பத்தி சொல்லிருந்தீங்க 2 பேரும் வந்து ஒரே மாதிரியான சம்பளம் வாங்குவாங்க சொல்லிட்டு. அப்ப படத்தோட பட்ஜெட் எவ்வளவு போகும் இவங்களோட இப்போ சேலரியோட? இப்போ கூட படத்தோட பட்ஜெட் 50 கோடி தான்மா. 50 கோடி 75 கோடியில் முடிச்சிடுறாங்கம்மா. இந்த நடிகர்கள் தான் இப்போ ரஜினி 150 ஒரு 125 கோடி வாங்குவார், கமல் ஒரு 125 கோடி வாங்குறாரு அப்படின்னா இதே 250 கோடி 50 கோடி முடிச்சு 300 கோடி ஆயிடுதே. எங்கிட்டு கொண்டு போய் எவன் இதை தாலி அடை வச்சு இவங்களுக்கு திருப்பி கொடுக்குறது? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கே தவிர ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது அந்த அளவுக்குலாம் பெருசாக போகல. ஓகே. பட் இவர்கள் கொடுக்குற சம்பளத்தை குறைச்சாங்கன்னா இந்த படத்தெல்லாம் 75 கோடியிலும் எடுத்து முடிச்சிடலாம். கமலுக்கு ஒரு 25 கோடி, ரஜினிக்கு ஒரு 25 கோடி சம்பளம் கொடுத்தீங்கன்னா மீதி 50 கோடியில் படத்தை எடுத்து முடிச்சிடலாம். அப்போ டைரக்டர் கேட்க மாட்டார்ல, 2 ரூபா தானே கேட்பாரு. ஸோ குறைச்சி முடிச்சிடலாம். இவர் 100 கேட்கும்போது டைரக்டர் 25 கேட்பாரு. அப்படி இருக்கும்போது படத்தோட பட்ஜெட் ஏறி அப்புறம் ஹீரோயின் சும்மா இருக்குமா, அது ஒரு 10 கேட்கும். கேட்க அப்புறம் 2 கேரவன் வில்லன் வேற யாராச்சும் போடணும் கூட வந்து பெரிய ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ஆளுக்கு ஒரு கேரவன் 15 கேரவன் எடுத்துட்டு பார்க்கிங் லாட் பிடிக்கணும். சார் யோசிக்கும் போதே எவ்வளவு போகும்ன்றது மைண்ட்ல போயிட்டு இருக்கு. வந்துடும், போட்ட காசு வந்துடும். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.